Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவிற்கு வலு சேர்க்கும். எடப்பாடி இத்தனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார், அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இப்போ தேர்தல் வந்தோடனே அவரும் சுறுசுறுப்பாயிட்டார். தேர்தல் போது என்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு யாரும் பார்க்க போகிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு பெருமை, அட நம்ம எம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு, நம்ம எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தொண்டர்களும் கலந்து கொள்ளதும் வாய்ப்பு இருக்கா? அதிமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவர். இப்போ 3 முனை 4 முனை தேர்தல் வந்ததுன்னா அது யாருக்கு லாபம்னா திமுக தான் லாபம். விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் அதிமுகவை தாக்கியோ கீழ்த்தரமோ பேசியோ நான் கேள்விப்படல. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? விஜயோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மோடி எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்ல முடியாது. நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து முதற்கட்டமாக மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க செல்லவிருக்கிறார். 234 தொகுதியிலுமே இந்த பிரச்சாரம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இபிஎஸ் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது அதிமுகவிற்கு வலு சேர்க்கும். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இதாம் இருக்கிற காலகட்டத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வேலையில் இறங்கிடுச்சு. ஏன்னா 8 மாதங்கிறது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே போய்டும். திமுக முன்னாடியே இறங்கிடுச்சு, ரொம்ப இப்போ வலுவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாலின் வந்து எல்லா பிரச்சாரத்துக்கும் போயிட்டுருக்காரு. அரசு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு, நிறைய பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி போகிறார், மக்களை சந்திக்கிறார். எடப்பாடி இத்தனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார், அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இப்போ தேர்தல் வந்தோடனே அவரும் சுறுசுறுப்பாயிட்டார். ஏன்னா அதிமுக என்பது திமுக போல ஒரு பலமான ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் என்றுமே எதிர்கட்சியாக இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. இன்றைய எதிர்கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இன்றைய ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சியாக வரலாம். அதுதான் தமிழ்நாட்டோட வழக்கம். ஸோ எடப்பாடி என்ன பண்ண பார்த்தாரு, மக்களை சந்திப்போம். ஏன்னா ஜனங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கணும், சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும், கட்சியை ஞாபகம் வச்சுக்கணும். தேர்தல் போது என்ன பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு யாரும் பார்க்க போகிறது இல்லை. உண்மையாக 5%, 10% மக்கள் தான் சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடுவாங்க. இவர் நல்லது பண்ணியிருக்காரா, இவர் கெட்டது பண்ணியிருக்காரா, இவரோட முன் அனுபவம் என்ன, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரான்னு. 90% மக்கள் அப்படி இல்லை. இலைக்கு போடு சூரியனுக்கு போடு, ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த கட்சி யார் நிற்கிறாங்க, யார் எம்எல்ஏ யாரும் பார்க்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ரெட்டை இலையை ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னா கட்சிக்கு நல்ல முடிவு. ஏன்னா எடப்பாடி மீது என்ன ஒரு குறை சொல்லப்பட்டது என்றால், ரொம்ப சுணங்கி கிடக்கிறாருங்க. 2-3 வருஷமாக ரொம்ப ஒன்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு தவிர ஒன்றும் பெரிய லெவலில் மக்களை போய் சந்திக்கலை அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால உள்கட்சி பிரச்சனை வேறு, அந்த ஓபிஎஸ் பிரச்சனை, செங்கோட்டையன் எல்லாம் தீர்ந்து ஒரு வழியாக நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போயிட்டார். கண்டிப்பாக அதுக்கு அவருக்கு வந்து அரசியலில் கை கொடுக்குமானா கை கொடுக்கும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் நீங்கள் எத்தனை தூரம் மக்களை கொண்டு போய் சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் உங்களை ஆதரவு தெரிவிப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, எடப்பாடி போனோன்னா எடப்பாடியே நம்மளை தேடி வந்துட்டார்ப்பா. இப்போது தேர்தலில் வீட்டுக்கு ஏன் ஓட்டு கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெருமை, நம்ம எம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு, நம்ம எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருப்பா ஓட்டு கேட்டு அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு. என்னதான் பொதுக்கூட்டம் போட்டாலும், தேர்தல் பிரச்சாரம் மாநாடு போட்டாலும் வீட்டுக்கு வீடு போகிற மாதிரி இல்லை. சரி, வீட்டுக்கு வீடு போக முடியாட்டி கூட ஒரு குழுவாக ஒரு ஊரில் 2 இடத்துல மக்களை சந்திக்கிறது என்பது காலங்காலமாக ஒரு 60-70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருந்து வருது. அந்த வழக்க பிரகாரம் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு. முதல்ல இது ஃபஸ்ட்டு ஃபேஸ பிரச்சாரம் இதான். இந்த மாதிரி 2வது 3வது 4வது ரவுண்டு கூட வருவார்னு கேள்விப்பட்டேன். அவரோட எண்ணம் என்னென்னா 6 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ணிடணும்.
கவர் பண்ணி தன்னுடைய முகத்தை பிரபலமாக்கணும். அவர் பிரபலமானவர் இல்லைன்னு சொல்ல, பிரபலமானவர் தான். இருந்தாலும் அதிக அளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பிரச்சார பயணம் உதவும் நம்புறார் அவர். அதிமுகவுக்கு இதனால் வலு சேர்க்கமானா கண்டிப்பாக வலு சேர்க்குன்னு சொல்லுவோம். இப்போ அதே வேளை அதிமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டை வந்து கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இவரது பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா? சரி, அன்வர் ராஜா என்றைக்குமே ஆன்டி பிஜேபி. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எப்போ ஆட்சி கவிழ்ந்ததோ, எப்போ தேர்தலில் தோற்று போனாங்களோ 2021 ஆண்டிலிருந்து அதுக்கு முன்னாடி தேர்தல் கூட்டணி அதிமுக பாஜகவோட வைத்த போது கூட அதை முதல்ல எதிர்த்தது ஜெயக்குமாரும் அன்வர் ராஜாவும் தான். இவங்களுக்கு பிடிக்காது. ஆகவே அன்வர் ராஜா சொல்வது அதிமுக கருத்தா என்ன நான் இல்லைன்னு சொல்வேன். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவில் அண்ணாமலை கூட்டணி வேணாங்கிறாரு. அது தமிழக பாஜகவோட கருத்தா இல்லை. ஸோ இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வர்றது இயற்கை. இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போனோம் தான். இது அன்வர் ராஜாவால் கூட்டணி முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்வர் ராஜா ஒரு எக்ஸ் மினிஸ்டர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவர் தொகுதியிலே அவருக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. அதனால் அவர் வந்து ஓரங்கட்டி வச்சாங்க, ரொம்ப நாள் ஓரங்கட்டி வச்சாங்க. அந்த ஓரங்கட்டினதுலேருந்து வெளியில் வரத்துக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி அப்பப்போ ஒரு கிமிக்லாம் பண்ணி ஒரு மாயாஜாலம் பண்ணி வர பார்க்குறாரு. அன்வர் ராஜாவோட பேச்சு கூட்டணிக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை என்பது என் கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தலைவர்கள் பங்கேற்று இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக கூடிய நயினார் நாகேந்திரன், அப்புறம் மத்திய இணையமைச்சராக கூடிய எல்முருகன் ஆகியோர் வந்து பங்கேற்று வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் வந்து பாஜக தொண்டர்களும் கலந்து கொள்ளதும் வாய்ப்பு இருக்கா? அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாராம், கடந்த 2-3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அதிமுகவுடன் இணைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அந்த உத்தரவு கொடுத்துப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கோட க்ளோஸாக இருக்கார். ரொம்ப எல்லா மந்திரியும் மாப்பிள்ளை மச்சான் பேசக்கூடிய அளவு ஃப்ரெண்டாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட என்ன சொல்லப்பட்டதா, நீங்கள் அதிமுகவுடன் ஃபீல்டு லெவலில் இப்போ கூட்டணிங்கிறது அமித்ஷாவும் எடப்பாடி மட்டும் கை குலுக்கி ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா அது கூட்டணி இல்லை. அடிமட்ட தொண்டர்கள் வரை அது போனோம். அது போகிறதுக்கு ஒரே வழி ஜனங்க நம்பணும். சரி, அதிமுக பாஜக கூட்டணி இருக்குப்பா, உண்மையாக இருக்குது, 2 பேரும் நல்லா ஒத்த கருத்தோடு இருக்காங்க. ஏன்னா கூட்டணி என்பது வேறு வேறு கொள்கைகள் இருக்கலாம், வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் பயணிக்கும் பாதை ஒன்றா இருக்கணும். ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஒரு மாடு இந்த பக்கம் போச்சு, ஒரு மாடு அந்த பக்கம் போச்சுன்னா வண்டி நவராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன், காம்ப்ரிஹென்சிவ் கோஆப்ரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் தேவை 2 கட்சிகளுக்கு, எந்த 2 கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேல் மாநாட்டு முருகர் மாநாட்டுக்கு அமுச்சு வச்சார், எல்லாரும் அமுச்சு வச்சார். ஒரு 4 மந்திரி வந்தாங்க, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. இப்போது எடப்பாடி எடுக்கிற இந்த முடிவு, எடப்பாடி ஒரு கட்சி தலைவர், அவருக்கு போய் 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் அமிச்சிங்கன்னா அது அவரை கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஆகவே நயினார் நாகேந்திரன், முருகன் போன்ற பெரிய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் போனதுக்கு காரணமே டெல்லியோட அறிவுறுத்தல்னு கேள்விப்படும். டெல்லி சொல்லிச்சான், எங்கெங்கே வந்து அதிமுக போராட்டம் நடத்துதோ, எங்கெங்கே மாநாடு போடுறாங்களோ, எங்கெங்கே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ நீங்களும் போய் கலந்துக்கங்க. கலந்துட்டால் தான் மக்களிடையே சரி ரெண்டு கட்சியும் நல்ல ஒரு இணக்கமாக இருக்குப்பா அப்படின்ற நம்பிக்கை வரணும். அதே மாதிரி அதிமுகலையும் சொல்லிட்டாங்களா, நீங்கள் பாஜக எதிர்த்து எந்த பேச்சும் ஸ்டேட்மெண்ட் விடக்கூடாது, கூட்டணி பற்றி யாரும் பேசக்கூடாது, கூட்டணி பற்றி பேசுகிற ஒரே தகுதி பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு, முன்னாள் அமைச்சரோட யாரும் கூட்டணி பற்றி பேசாதீங்க, மீடியா கேட்டாங்கன்னா எடப்பாடி பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு எடப்பாடியும் தன் கட்சிக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இது நல்ல சகுனமான நல்ல சகுனம். ஏன்னா கூட்டணி அமைத்த பிறகு 2 பேருக்கும் மனசாபம் வந்து ஒரு மனக்கசப்பு வந்ததுன்னா அது வந்து கூட்டணியோட வெற்றியை பாதிக்கும். இந்த கேஸில் அப்படி இல்லை. இந்த கேஸில் ஒற்றுமையாக போகணும்னு பிளான் பண்ணுறதுனால தான் நயினார் நாகேந்திரன், முருகன் போன்ற தலைவர்களாக கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஒற்றுமை அதிக நாள் நிற்கணும்னா இதோட மட்டும் நிறுத்தினா போகாது. எங்கெங்கே பாஜக போராட்டம் நடத்துதோ, எங்கெங்கே பாஜக ஊர்வலம் போகிறாங்களோ அங்கே அதிமுக கலக்கணும். அதிமுக எங்கெங்கே மாநாடு நடத்துகிறாங்களோ, எங்கெங்கே மீட்டிங் போடுறாங்களோ அங்கே பாஜக போகணும்.
அந்த மாதிரி இந்த 8 மாதத்தில் 2 கட்சி இணைந்து செயல்பட்டதுன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, திமுகவை எதிர்ப்பவர்கள் ஓரணியில் திரள வாருங்கள், எல்லாருமே ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம், ஒன்று சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவருடைய அந்த சுற்றுப்பயண பிரச்சார பாடல் வெளியிட்டின் போது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேருங்க அப்படின்னா அப்போ விஜய்க்கான அழைப்பாகவும் தானே அதை புரிந்து கொள்ளப்படுகிறது. விஜய்க்காக அழைப்பாக இருக்கலாம், சீமானுக்காக அழைப்பாக இருக்கலாம். இப்போ 3 முனை 4 முனை தேர்தல் வந்ததுன்னா அது யாருக்கு லாபம்னா திமுகவுக்கு தான் லாபம். இது எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லை. அவர் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியும். போன பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனதுக்கு காரணமே 4 அணியாக செயல்பட்டது தான். அது கூடாதுன்னு இந்த வாட்டி பார்க்குறாரு. அதனால் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு பார்க்குறாரு. அந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக, அப்புறம் விஜய், சீமான் எல்லாம் வரும்னு ஆசைப்படுறார். விஜய் பாரதிய ஜனதா கூட்டணியை விரும்பாமல் இருக்கலாம், கொள்கை வேறு சொல்லிட்டார். ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் எந்த தயக்கமும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா விஜய் இது வரைக்கும் அதிமுகவை தாக்கியோ கீழ்த்தரமோ பேசியோ நான் கேள்விப்படல. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எந்த திட்டினாவது தெரியல, ஒரு கமெண்ட்டை கூட அடிக்கல. ஏதோ ஒரு போகிற போக்கில் ரிமார்க் சொல்லிக்கலாம், தப்பில்லை. ஸோ அவர் அதிமுகவுடன் சேர்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். அந்த முயற்சியில் ஈடுபடுறதுக்கு என்ன வேணும்னா அதிமுக கிட்டேருந்து ஒரு சிக்னல் வேணும். என்ன சிக்னல்னா, பாஜக நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வேண்டாம், எங்கள் கூட கூட்டணி வாங்க. உள் கூட்டணி. இப்போ பாஜகவுக்கு ஒரு 30 சீட் அது மாதிரி கொடுத்துட்டு மீதி சீட்டில் நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணுறோம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்கார். இது விஜய் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறதுலாம் $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா விஜய் இப்போ இருக்கிற ஸ்டாண்டப்பை தனியாக போட்டிட்டு முதலமைச்சர் ஆனோன்னு பிளான் பண்ணுறார். பவன் கல்யாண் டெல்லியிலேருந்து ஆந்திராலேருந்து பேசிட்டு போயிட்டு கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று போடலாம். அப்படி விஜயோட எண்ணங்கள் என்னென்ன பாஜகவோட ஒத்து போலையோ தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒத்து போற வைக்கிற மாதிரி, இப்போ மத சிறுபான்மையினருக்கு சுதந்திரம், அந்த மாதிரி அவர் இருக்கு பார்க்குறோம், அதெல்லாம் வச்சு காமன் மினிமம், அந்த மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு தான் கலைஞரும் முரசொலி மாறனும் வாஜ்பாய் கூட்டணியில் சேர்ந்தாங்க. 5 வருடம் சூப்பராக ஆட்சி நடத்துனாங்க. வாஜ்பாய்க்கு தோள் கொடுத்தார் கலைஞர். கலைஞர் இல்லைன்னா அந்த வாஜ்பாய் அரசாங்கம் கவுந்திருக்கும். அப்புறம் காங்கிரஸில் வந்தார், அது வேறு விஷயம், அந்த மாதிரி கேட்க முடியாது. ஆகவே அந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா வச்சுட்டு விஜயை உள்ளே இருக்கிறதுக்கு எடப்பாடி பிளான் போடுறார். அதே நேரத்தில் சீமானோடைய பேசிட்டு வர்றார். சீமான் சொன்னான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. எல்லாருக்கும் என்னன்னா, சீமான் விஜய்க்கு அதிமுக கூட போகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் பாஜக கொஞ்சம் நெருடலாக இருக்குது. சப்போஸிங் அதிமுக மட்டும் இருந்துன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாஜக கூட்டணியில் இல்லாமல் அதிமுக மட்டும் இருந்துன்னா இவ்வளோ நேரம் விஜயும் சீமானும் கை கோத்துருப்பாங்க. ஆனால் அதிமுக ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தத்தின்படி பாஜகவை கைவிடுன்னு எனக்கு தோணலை. ஏன்னா 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் தான், ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் தான் கைவிட்டு போவோம். இப்போ 2 பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, 2 தலைவர் நல்லா ஒத்து போகிறாங்க. ஸோ பாஜகவை வச்சுட்டே விஜய் எப்படி உள்ளே கொண்டு வருது, சீமான் எப்படி உள்ளே கொண்டு வருது, எப்படி ஒரு பெரிய மெகா கூட்டணி அமைச்சு திமுகவோட கூட்டணிக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்கலாங்கிறது எடப்பாடியோட பிளான். நீங்கள் சொல்கிற ஒரு பதிலிருந்தே ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்களிடம் ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் பாஜகவுக்கு ஒரு 35 தொகுதிகள் ஒதுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய தொகுதிகள் தான். ஆனால் அப்படி இருக்கிற அந்த 35 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயோடைய வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, அக்கட்சி வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? விஜயோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே மோடி எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்ல முடியாது. இப்போ விஜயோட கட்சியில் இருக்கிற சிறுபான்மையினர் மக்கள், அது கூட எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு 50% பாஜக ஓட்டு போடாமல் இருக்கலாம். மீதி அனைவருமே பாஜக ஓட்டு போடக்கூடியவர்கள் தான். இப்போ பாஜகவுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அதிமுகலேருந்து அதிகம் வருமா, விஜய்கிட்டேருந்து அதிகம் வருமானா அதிமுககிட்டேருந்து அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் யாரோட ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறார், திமுகவோட ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறார். அதிமுக ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறதில்லை, திமுக ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறார். திமுக ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணால் கூட
அது வந்து கூட்டணிக்கு ஆடட் அட்வான்டேஜை தவிர பாஜகவுக்கு வர வேண்டிய பாஜக வாக்குகள், நடுநிலை வாக்குகள், அதிமுக வாக்குகள் வந்தாலே போதுமே. ஏன்னா சட்டசபை தேர்தலில் 1000 வாக்கு 2000 வாக்கில் ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. அப்பாவு ஒரே ஒரு வாக்கில் தோற்று போனார். ராதாபுரம் 40 ஓட்டில் தோற்று போனார். ஒரு ஓட்டிலே தோற்று போனார் என்பதற்கு எதிராக. அதனால் தேர்தலில் 1500 வாக்குகளில் ரொம்ப ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை. பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், சட்டசபை தேர்தலில் உண்டு. ஆகவே நீங்கள் கேட்ட மாதிரி விஜயோட வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், சிலது ஆகாமல் போகலாம். ஆனால் விஜயோட ஆதரவாளர்கள் திமுகவுக்கு போடுவாங்களான்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவங்களுக்கு திமுகவா பாஜகவா எது லெஸ்ஸர் ஈவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திமுகவுக்கு எதிர்த்து துவக்கப்பட்ட கட்சி தான் விஜய் கட்சி. இல்லை, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாங்களே. இல்லை, சொல்ல வரேன் திமுகன்னு. கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னால் கூட நாளைக்கு ஒரு கால் பாஜக விஜய் அதிமுக எல்லாம் கூட்டு சேர்ந்ததுன்னா சில தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்கு போட்டுருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. போட முடியாத தொண்டர்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா திமுகவா பாஜகன்னா லெஸ்ஸர் ஈவில் பாஜகன்னு அவங்களுக்கு தோணும். ஏன்னா பாஜக விஜய்க்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஏதோ 1-2 கமெண்ட் அடித்தாங்க, 2 தலைவர்லாம் பேசினாங்க, சினிமா மெர்சல் வந்தபோது பிரச்சனை ஆச்சு, அது வார்த்தை ஒத்துக்கிறேன். ஆனால் அவரோட மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுது திமுக. ஸோ திமுகவுக்கு வந்து விஜயோட ஆதரவாளர் வாக்கு போடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணிக்கு தாவேகா வர வேண்டும், விஜய் வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அன்வர் ராஜா. அவருடைய ஒத்துழைப்பு அதிமுக கூட்டணிக்கு தேவை அப்படிங்கிறதில் பேசியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது பாஜகவை ராஜதந்திரமா வெளியே அனுப்பிச்சிட்டு விஜய் வந்து உள்ள கொண்டு வரும் முயற்சியா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு பதில்? சரி, அன்வர் ராஜாவுக்கு அதிமுகவில் பெரிய வாய்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் ஏதோ லூஸ் கேனன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் பேச்சை வந்து பாஜக பெருசாக எடுத்துக்கல, அதிமுகவும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பேசினார்னா பாதகம் அதிமுக தான். ஸோ கொஞ்ச நாளில் அவர் ஓரம் கட்டி அவரை பேச விடாமல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவர் கடுப்பில் இருக்கார். கட்சியில் எந்த எம்பி பதவி எதிர்பார்த்தார். ஆக்சுவலாக என்ன அன்வர் ராஜா கோவம்னா, ராஜ்யசபா சீட்டு ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தார். 2 சீட்டில் ஒரு சீட் எதிர்பார்த்தார். முட்டி மோதி எப்படியாவது வாங்கிடணும்னு பார்த்தார், கிடைக்காம போயிடுச்சு. அது வந்து எடப்பாடி முடியும், அதை நம்ம கேட்க முடியாது. அந்த கடுப்பில் தான் அன்வர் ராஜா பேசுகிறதா நான் கேள்விப்படுறேன். அதிமுக தலைமையின் மீது இருக்கிற கோபத்தினால தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறார். அன்வர் ராஜா மனசு வச்சு பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க முடியும்னு நான் நம்புகிற அளவுக்கு அவ்வளோ முட்டாள்தனம் இல்லை. அன்வர் ராஜா பேசிகிட்டே இருப்பார், கொஞ்ச நாள் பேசுவார், அப்புறம் ஒரு வாரம் கட்டி கட்சியை நீக்கிட்டாங்கன்னா கதை முடிஞ்சுது. ஸோ அன்வர் ராஜாவால் இது கூட்டணிக்கு பாதகம் வருமானு கேட்டீங்கன்னா பாதகம் இல்லை. அன்வர் ராஜாவால் அதிமுக பாஜக உறவு விரிசல் அடையுமான்னு கேட்டாலும் அதுக்கும் சாதகம் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் காரணமாக திமுக சற்று கலக்கம் அடைந்திருக்கிறதா? ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு புதிய உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க. வீடு வீடாக போய் எல்லாருமே டீ காப்பின்னு உட்காந்து குடிச்சு மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரச்சாரத்தை திமுக எப்படி பார்க்குது? கலக்கம் அடைந்திருக்கா? கலக்கம் சொல்ல மாட்டேன், உஷாராயிடுவாங்க. எதிர்கட்சி என்ன பண்ணுறதோ அது கவுண்டர் கொடுக்குதான் ஆளுங்கட்சியோட வேலை. இப்போ அதிமுக இந்த மாதிரி மக்களை போய் சந்திக்கிறாங்களா, எல்லா அமைச்சரும் கூப்பிடுவார் ஸ்டாலின், போங்க ஒரு மக்களாக போய் சந்திங்க, ஜனங்களை சந்திச்சு அவங்களுக்கு குறையெல்லாம் தீர்த்து வைங்க, போங்க இந்த கோட்டை பக்கம் வராதிங்க அப்படின்னு உத்தரவு போட்டு எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்குவார். ஸ்டாலின் களத்தில் இறக்கிறதுல கில்லடி, எப்படி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுவார். ஆகவே இது போட்டியாக, இப்போ ஒரு பையன் 99 மார்க் வாங்குறான், ஒரு பையன் 100 மார்க் வாங்குறான்னா 99 மார்க் வாங்க, அடுத்த தேர்தல் 100 மார்க் வாங்கணும்னு பார்ப்பான். அதே மாதிரி நம்ம ஏடிஎம்கே ஓவர்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது டிஎம்கேவோட கொள்கையாக இருக்கும். ஸோ இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருந்து அதை விட ஒரு 2 படி மேலும் அதிகமாக மக்களிடம் சென்று மக்களிடம் அறிமுகமாகி நல்ல நான் சொன்னார், ஒரு பூத்லேயும் 30-40 பேரை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் பண்ணுற ஒரு நல்ல காரியம் என்னென்னா பூத் லெவலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார். பாஜகவும் அந்த வேலை தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பூத் லெவலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் கட்சி வளரும். தலைவர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா அந்த கட்சி வளராது. தலைவர்களால் மட்டும் கட்சி வளரும்னு எதிர்பார்க்காதீங்க, தொண்டர்களால் மட்டும்தான் கட்சி வளரும். 67 திமுக வந்த பிறகு வரும்பொழுது அண்ணா சொல்லுவார், சிங்கிள் டீ குடிச்சிட்டு
இரவு முழுக்க போஸ்டர் ஒட்டுறவன் தான் திமுக காரம்பர். திமுகவில் மட்டும்தான் அப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது. காங்கிரஸில் எல்லாம் பண்ணையார் பெருமுதலைகள் யாரும் வேலையே செய்யலை, எல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு தைரியமாக விட்டாங்க. அண்ணா அப்படி இல்லை, ஒரு தொண்டனையும் உசுப்பி விட்டு உடன்பிறப்பேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி போஸ்டர் விட்ட சொல்லி சுவரு விளம்பரம் எழுத வச்சு அரவணைப்பு தன்மை, பணம் கொடுக்காம. இப்போ வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு போகிறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க. எல்லா கட்சியும் சரி, நான் ஒரு கட்சின்னு சொல்ல, பொதுக்கூட்டம் மேடைக்கு வந்து உட்காந்து போகிறதுக்கு பிரியாணி 250 ரூபா இல்லைன்னா 500 ரூபா கவர் ஒரு தலைக்கு கொடுத்தாதான் கட்சி மீட்டிங்கே பொதுமக்கள் வராங்க. பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள்லாம் நல்லா பணம் பண்ணுறீங்கல்ல, எங்களுக்கு 500 ரூபா கொடுங்க, நாங்கள் 3 மணி நேரம் உட்காந்து கை தட்டுறோம், நீ கொடுக்குற கொடியை கழுத்தில் மாட்டிக்கிறோம், நீ கொடுக்குற பேட்சை கட்டிக்கிறோம். இலவசமாலாம் வர முடியாது. இதனால தான் தேர்தலில் வந்து லஞ்சம் ஊழல் அதிகமானதுக்கு காரணமே பொதுமக்களே பணம் வாங்கிட்டு தான் கட்சி கூட்டங்கள். அந்த பொதுமக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க, நாளைக்கு அதிமுக கூட்டத்தில் உட்காருவாங்க, அதுக்கு அடுத்த நாள் விசிகே கூட்டத்தில் உட்காருவாங்க, அடுத்த நாள் பாமக கூட்டத்தில் உட்காருவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. ஏன்னா வருமானம் அவங்களுக்கு. இப்போல்லாம் சில கட்சிகள் பணம் ப்ளஸ் சரக்கு கொடுக்குது, இன்னும் ஜாலியாக போவோம், சரக்கு வேலை வருது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சீர்கேடான நிலைமை இருக்கான்னா இருக்குது. இதை நான் ஒரு கட்சியை சொல்ல மாட்டேன், எல்லா கட்சிகளும் இதுக்கு பொறுப்பே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு. ஆனால் பாஜக ஓரளவுக்கு பணம் கொடுக்காம ஆள் சேர்க்கறது நான் கேள்விப்படுறேன். அண்ணாமலைக்கு வந்த க்ரௌடெல்லாம் பணம் வாங்கியோ குவார்ட்டருக்கோ பிரியாணிக்கோ வந்த க்ரௌட் இல்லை, உணர்ச்சிகரமான க்ரௌட். அந்த க்ரௌட் இப்போ வருதானா? இப்போ வரதில்லை. ஏன்னா நயனா நாகேந்திரன் நல்ல மனிதர் தான், நல்ல தலைவர் தான். அந்த ஈர்ப்பு சக்தி குறைவாக போனதுனால அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படிங்கிற கருத்து. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு பண்ணுங்க. கண்டிப்பாக நன்றி.